நம்மைச் சுற்றி பலர் இறப்பதைக் கண்டும் நமக்கு மரணம் இல்லை என்று நினைக்கிறோம். இதுவே இவ்வுலகின் மிகப்பெரிய அதிசயம் மற்றும் வியக்கத்தக்க நம்பிக்கை. இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போன்றவை. இன்பத்தை அனுபவிக்க விரும்புவன் துன்பத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டும் நமக்கு கிடைக்கும் என்ற முட்டாள்தனமான எண்ணத்தால் நாம் புலன்களை அடக்கும் ஆற்றலையே சிரமமின்றி பெரும் செல்வமும் இன்பமும் கிடைக்கப் போகிறது என்ற மயக்கத்தில் இருக்கும் இளைஞர்கள் உண்மையை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை. இன்பத்துடன் துன்பமும் துன்பத்துடன் இன்பமும் எப்போதும் கலந்தேதான் இருக்கும். துன்பம் வெறுப்பை தந்தே தீரும், ஏனெனில் இரண்டும் இரட்டைகள். இன்பத்துடன் துன்பமும் துன்பத்துடன் இன்பமும் எப்போதும் கலந்தேதான் இருக்கும். துன்பம் வெறுப்பை தந்தே தீரும், ஏனெனில் இரண்டும் இரட்டைகள். இன்பத்துடன் துன்பமும் துன்பத்துடன் இன்பமும் எப்போதும் கலந்தேதான் இருக்கும். துன்பம் வெறுப்பை தந்தே தீரும், ஏனெனில் இரண்டும் இரட்டைகள். துன்பத்தை நாடுவது மனித பெருமைக்கு குறைவாவது போல், இன்பத்தை விரும்புவதும் அவனது பெருமைக்கு குறைவானதே. பகுத்தறிவுடையோர் இரண்டையுமே நாடார். இயற்கை நம்ம சாட்டையால் அடித்துவிட்டு ஒரு கட்டி வெல்லம் கொடுக்கிறது. நாம் வலியே மறந்து மீண்டும் சிரிக்கிறோம். இதுவே அடிமைத்தனத்தின் உச்சம். புலனின்பப் பொருடுகள் எல்லாம் வீண் என்பதும் சுக துக்கங்களுக்கு முடிவில்லை என்பதும் தெரிந்த முனிவர் மட்டுமே விடுதலையை விரும்புகிறார். முன்னால் செல்லும் ஆடு குழியில் விழுந்தால் பின்னால் வரும் ஆடுகளும் விழுவதைப் போல மனிதர்கள் எதையும் சிந்திக்காமல் சமுதாய பழக்கவழக்கங்களை பின்பற்றுகிறார்கள்.